சபரி கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சபரி கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து இப்போ ப்ரொமோ டூவில் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது ஆக்சுவலாக நீ ப்ரொமோ டூவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உரண்டை இழுக்கிறது நம்ம பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதில் இப்போ எஃப்ஜே கிட்ட போகும்போது அது எஃப்ஜே கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே நம்ம வந்து சபரி அந்த சமாதானத்தில் ஈடுபடுறது தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா சபரி நீ குறுக்க வராத, நீ எதுக்கு பண்ற, அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு பேசும்போது வார்த்தைகளை விட்டான் திவாகர். ஸோ அந்த வார்த்தையை விட்ட பிறகு சபரியோட அந்த அக்ரஷன். ஸோ நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த வாரம் கேம் வந்து சபரியோட கேம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொமோ வச்சு மட்டும் நான் சொல்ல கிடையாது, இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலைன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு என்ட்ரி இருக்கு. இங்கே என்ன பிரச்சனைனா திவாகர் வந்துட்டு எல்லாரையும் சகட்டம் பண்ணி அப்போ திவாகருக்கு தனி வீடியோவே இருக்கு. ஸோ அது வரைக்கும் சரி இந்த ப்ரொமோல உள்ளதை வச்சு பேசிடலாம் தான். ஏன்னா எல்லாரையும் ட்ரிகர் பண்றது, ப்ரொவோக்கிங் பண்றது, நீ தகுதி இல்லை, நீ பேசாத. காலைல பார்வதி வந்து திவாகர் ஒரு சப்போர்ட் பண்ணி தான் அவனு பேசுது, அண்ணா இப்படி பேசாதண்ணே அப்படின்னா. நீ ஒன்று அவனை போய் கேட்டியா, நீ போய் அவனை கேளு, நீ வந்து யோக்கிய மாதிரி பேசாத, நீ இப்படி பேசாத. எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு தான். ஆனா இந்த ஆளை எவனுமே பேச முடியறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைப்பிடிக்கிறாங்களான்னு தெரியல. இவன் தப்பிச்சுக்கிட்டே வரான், எல்லா டைமும் தப்பிச்சுட்டு வரான். இந்த டைமும் வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது நமக்கே கடுப்பாதுட்டு, யாரா நீ, யார் எது சொன்னாலும் அவங்ககிட்ட சண்டைக்கு போறது. ஸோ இந்த தடவை சபரி அதை விடவே இல்லை. என்ன எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பயங்கரமா பேசுறாப்புல. ஸோ ப்ரொமோ பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஃபயரா இருக்கு. இந்த ஃபயர் அணையாம இப்படியே கீப் அப் பண்ணி சபரி கேமை இதுக்கப்புறமாச்சும் ஓப்பன் அப் ஆகி ஆடினா நல்லா இருக்கும். இன்னும் தனக்காக பேசினா இன்னும் நல்லாவே இருக்கும். இது எஃப்ஜேக்காக பேச வந்தது, பட் இருந்தாலும் வேலிடான ஒரு பாயிண்டாக தான் சபரி பேசினாப்புல. ஸோ ப்ரொமோ பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, டாடா, பை பாய்.